வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 21:8. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன், அந்த சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால், அந்த உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை நோக்கி பார்த்தால் அவன் பிழைப்பான் என்றார். இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தை சுற்றி வந்தார்கள். கர்த்தரே அவர்களை சுற்றி போக பண்ணினார். ஆனால் இதற்கு கர்த்தர் காரணம் அல்ல. மக்கள் இன்னும் ஆயத்தப்படாததினால் கர்த்தர் அவர்களை இன்னும் சுற்றி வர செய்ய வேண்டியது இருந்தது. அது நிமித்தம் அவர்கள் மனமடிவடைந்தார்கள். ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. என்ன ஆண்டவரே, நீங்க இப்படி எங்களை அலக்களிக்கிறீங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் வேணும்னேவா அலக்களிக்கிறார்? நம்ம கிரியைகள் அவர் நம்மளை அலக்களிக்கும்படி என்ன செய்து இருக்குது. இன்னைக்கும் பிரச்சனை அப்படித்தான் இருக்குது. நம்மகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனா யார்கிட்ட கோச்சிக்கிறோம்? கர்த்தர்ட்ட கோச்சிக்கிறோம். இந்த ஜனங்கள் அது நிமித்தம் முறுமுறுத்ததுனால ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். ஆங்கிலத்தில் பாய்சனஸ் ஸ்னேக்னு போட்டிருக்கு. கொள்ளிவாய்னா என்னன்னு கேட்காதீங்க. பாய்சனஸ் ஸ்னேக், அதிக விஷம் நிறைந்த பாம்பை அனுப்பினார். அது பாட்டு கடிச்சு விட்டுருச்சு நிறைய பேரை. ஏகப்பட்ட பேர் செத்தாங்க. உடனே மக்கள் எல்லாம் மனம் திரும்பினாங்க. நாங்கள் செஞ்சுருக்கக்கூடாது, நாங்கள் பேசி இருக்கக்கூடாது, அதனால் மோசே எங்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க. அப்போ மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, சரி அப்போ ஒன்று செய், ஒரு சர்ப்பத்தின் உருவத்துக்கு ஒன்றை செய். வெண்கலத்தினால ஒரு வெண்கல சர்ப்பம் இப்படி வளைஞ்சு இப்படி இருக்கும்ல சர்ப்பம், அது மாதிரி செஞ்சு அதை ஒரு கம்பில் தூக்கி வை. அப்போ அந்த இப்படி வளைஞ்சு இருக்கிற சர்ப்பத்தை எந்த கம்பில் தூக்கி வைக்க, எந்த கம்பில் தூக்கி வச்சாலும் என்ன செஞ்சிடும், உருகிட்டு வந்துடும். அப்போ ஒரு கம்பை நட்டு குறுக்க ஒரு கம்பை கட்டினாங்க. அதுக்கு மேலே இதை மாட்டி வச்சாங்க. அப்போ அது என்ன வடிவமாகுது? சிலுவை வடிவமாகுது. அந்த சிலுவையில் என்ன தொங்குது? ஒரு வெண்கல சர்ப்பம். இப்போ ஆண்டவர் சொன்னார், அதை நோக்கி பார்க்க சொல்லு. யாரெல்லாம் பார்க்குறானோ அவங்களுக்கெல்லாம் அவங்க சாக வேண்டியதில்லை, அவள் பாவ மன்னிப்பு உண்டு, அவளுக்கு விடுதலை உண்டு அப்படின்னு சொன்னார். இந்த சம்பவத்தை நீங்கள் இப்படி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க, நம்ம இதுக்கு வருவோம். ஆனால் இப்போ உலகமெங்கும் இந்த நாள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டதையும் சிலுவையிலே அவர் சொன்ன அந்த 7 வார்த்தைகளையும் தியானிக்கிறாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா, அந்த அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம். லூக்கா 22:19 இயேசு சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதாவது இயேசு காட்டி கொடுக்கப்படுகிறதற்கு முந்தின நாள் அந்த இரவு விருந்து. வழக்கமாக எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. புரோட்டா இருக்கு, திராட்சை ரசம் இருக்குது, வழக்கமாக எடுத்து அவரவர் சாப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக இவர் ஆரம்பித்து வைக்கிறார். என்னன்னா, அப்பத்தை எடுத்து பிட்டு எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிச்சுக்கோங்க அப்படிங்கிறார். அப்படி பிற்கும் போது சொல்றாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். ஆனால் அந்த சீசர்களுக்கு இவர் சொல்றதனுடைய அர்த்தம் என்ன செய்யலை, தெரியலை. என்னுடைய சரீரம் இந்த அப்பம் பிற்கப்படுகிறது போல பிற்கப்பட போகிறது, இதை சாப்பிடுங்க, என்னை நினைவு கூறுங்கள்ங்கிறார். அப்ப நான் கல்வாரி சிலுவையிலே இந்த அப்பத்தை போல பிற்கப்படுகிற அந்த அனுபவத்தை நினைவு கூறுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கல்வாரி சிலுவையில் படுகிற பாடுகளை நீங்க என்ன செய்யணும், நினைவு கூறணும் அப்படின்னு என்ன செய்யறாரு, சொல்றார். இப்ப சமீபத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய 134வது பிறந்த நாள் கொண்டாடினாங்க. இந்த பகுதி கொஞ்சம் அதிகமான கொண்டாட்டங்கள் இருந்தது. எல்லா இடத்துலையும் ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டு, இங்கே இருந்தால் அம்பேத்கர் சிலை இருக்குது ரயில்வே கேட் பக்கம்,
அதுக்கு மாலையெல்லாம் போட்டு போலீஸ்லாம் நிறையா வந்திருந்தாங்க. கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு. அதை வச்சு தான் எனக்கு தெரியும் அம்பேத்கர் பிறந்த நாள்னு. இப்படியே பலருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. பெரியார், தந்தை பெரியாருடைய பிறந்தநாள், காந்தியடிகள் என்னைக்கு பிறந்தநாள்? ஆமாம், நேரு பிறந்தநாள் எல்லாம் கொண்டாடுறாங்க. குழந்தைகள் தினம்னு கொண்டாடுறாங்க. இப்படி சில தலைவர்கள் நமக்கு நினைவு கூறப்படுவதால் நம்முடைய நினைவில் இருக்கிறார்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில பெயர்களை சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கை வைத்துங்க. என்ன? உத்தம் சிங் எத்தனை பேருக்கு தெரியும்? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தபோது அதற்கு பழி வாங்கும்படி 1940 லண்டனில் ஒருத்தரை இவர் சுட்டு கொன்றார். அதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவித்தார் இந்தியாவில். ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி தானே, அவங்க தான் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நடத்தினாங்க. ஏராளமான இந்தியர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள் குருவி சூடப்படுகிறது போல சுட்டு கொல்லப்பட்டார்கள். ரொம்ப பயங்கரமான சம்பவம். இடத்தை நான் போய் பார்த்துருக்கிறேன். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடம். அது ஒரு என்ட்ரன்ஸ் ரொம்ப சின்ன இடம். ஸோ அதனால் மக்கள் ஈஸியாக வெளியே வர முடியலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஏறி மிதித்து அப்படி நிறைய பேர் செத்து போனாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு மாவீரன் யார்? உத்தம் சிங். தெரியல? மூலம் சிங்? மூலம் தெரியும், சிங்கு தான் தெரில. இவரும் பிரிட்டிஷை எதிர்த்து போராடிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வீரர். சுந்தரலிங்கம், மகாலிங்கம் தெரியும். 1932 உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் தேசிய கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்தவர். சாமிநாத ஐயர் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் போன்ற பழங்கால நூல்களை மீட்டு அதை புதுப்பித்த பெருமைக்குரிய ஒரு நல்ல தமிழர். அயோத்தியதாசர், இவர் தீண்டாமை சாதி வெறிக்கு எதிராக குரல் கொடுத்த முதல் தமிழர். சமூக சீர்திருத்தவாதி, பெரியாருக்கு முன்னோடி. பெரியாரே இவரை ஃபாலோ பண்ணி தான் அவர் இயக்கத்தை நடத்தினார். எத்தனை பேருக்கு தெரியும் அயோத்தியதாசர்? ஒரு சிலருக்கு தெரியுது. ஏன் இவங்களெல்லாம் தெரியல? இவர்கள் நினைவு கூறப்படவில்லை. ஒருவேளை கவர்மெண்ட்டு இவர்களுடைய பிறந்த நாளையோ இறந்த நாளையோ அல்லது இவர்களுடைய நினைவாக ஒரு நாளையோ வைத்து கொண்டாடினா நமக்கு இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? நினைவில் இருப்பாங்க. இது நம்ம நினைவு கூறாதனால அவர்கள் நம்முடைய மனதில் இல்லை. இப்போ புரியுதா கர்த்தர் ஏன் நம்மளை நினைவு கூற சொன்னார்னு? ஏன்னா நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம். இப்போ அவரை மறந்து அல்லது கல்வாரி சிலுவையை மறந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் பல சந்தர்ப்பங்களில் மக்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் கர்த்தரை இறங்கி வந்து அவங்களுக்கு எல்லாம் செஞ்சார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி செய்ய மாட்டார். அவர் கல்வாரி சிலுவையில் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பாதித்து வைத்து விட்டார். அதனால தான் அவர் முடிந்தது என்று சொன்னார். நம்ம ஃபினிஷ்டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய முடிக்கப்பட்ட கிரியையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ பழைய ஏற்பாட்டில் தேவைப்படும் போது அவர் வந்து கிரியை செய்வார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்து முடித்த கிரியைகளில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? புரியுதா? இன்னும் நமக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா, பழைய ஏற்பாட்டில் தேவைப்படும் போது காசு தருவார். புதிய ஏற்பாட்டில் நம்ம பேரில் டெபாசிட் பண்ணிட்டார். வேணுங்கும் போது நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கிட வேண்டியதான். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப தீவிர யோசனைக்கு போயிட்டாங்க. எந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணார்? இது வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரிலையே. இதுக்கு நான் என்னத்தை விளக்கம் கொடுக்க? ஸோ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் இந்த ஏற்பாடுகளே பிரிந்தது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம் அத்தனையுமே எதில் தான் இருக்குது? சிலுவையில் தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிலுவையில் தான் உன் ஆசீர்வாதம் இருக்குது. அதனால தான் சிலுவையை நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை பற்றி நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. பிள்ளைகள் எல்லாருமே நல்லா கேளுங்க. என்ன நடந்துச்சுங்கிறத நான் ரொம்ப டீட்டெயிலாக என்ன செய்ய போகிறேன்? எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ இயேசு அவர்
பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க ஆலயத்தில் போய் ஆசாரியன்ட்ட காட்டணும். என்னைக்கு போனார்? என்னைக்கு போய் அவர் தன்னை பலியாக தேவாலயத்தில் அர்ப்பணித்தார்? போன ஞாயிற்றுக்கிழமை. செய்தி அதுதானே, பாம் சண்டே. அவர் ஆனால் இது யாருமே அவங்க கூட இருந்த சீசர்களுக்கு இது ஏன் செய்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியலை. அப்படி சில நாட்கள் நகருகிறது. வியாழக்கிழமை ராத்திரி அவர் தன்னுடைய சீசர்களோடு பந்தி இருந்தபோது அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம்னாரு. திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம்னாரு. இதுவும் கூட இருந்த யாருக்குமே தெரியாது. எவ்வளோ பெரிய கூமுட்டைகளை பக்கத்தில் வச்சுருந்துருக்கிறான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதனால தான் நம்மளையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாராம். பாருங்க. அப்புறம் யூதாஸ் காரியத்தை அங்கே இருந்தான். அவன்கிட்ட போய் அப்பத்தை எடுத்து கொடுத்து சாப்பிட்டுட்டு, நீ போய் உன் காரியத்தை செய்யன்னு சொல்லி அனுப்புனார். அவன் எங்கே போகிறான்? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போகிறான். ஏன் அப்படின்னா, அந்த யூதர்களுக்கு ஒரு தலைவன் இருந்தான். அவர் தான் பிரதான ஆசாரியன். அந்த யூத மத குருக்கள், பரிசெயர், சதுசெயர், இப்படிலாம் சிலர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் யூத மார்க்கத்தில் ரொம்ப வெறி கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, நல்ல அந்தஸ்துள்ளவர்கள். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும்போது திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினதுனால இவங்களுக்கு இயேசுநாதர் மேலே என்னது, ஒரு பொறாமை. அது மட்டுமல்ல, இயேசு தான் தேவனுடைய குமாரன்னு சொன்னதுனால இன்னும் அவர் மேலே என்ன, இவர் தேவதூஷணம் சொல்கிறாரு. கடவுள் ஒருத்தர் தான், எப்படி கடவுளுக்கு பிள்ளை இருக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இவர் மேலே வெறி. போதா குறைக்கு இயேசுநாதர் வேற இந்த வேதபாரகர் பரிசெயர் எல்லாத்தையும் என்ன சொல்லி திட்டுவார்? மாய்மாலக்காரர்ன்பார். நீங்கள் நடிக்கிறீங்கடா, அவங்கள பற்றி எனக்கு தெரியாதா? சமுதாயத்தில் ரொம்ப நல்லவங்க மாதிரி நீங்கள் காட்டிக்கிறீங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. உங்கள் அந்தரங்க வாழ்க்கையை எட்டி பார்த்தா நாரும். ஆமாம், ஜனங்களை நியாயப்பிரமாணத்தை செய்ய சொல்லி ரொம்ப பாரப்படுத்துறீங்க. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு சுண்டு வரலால் கூட நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி காட்ட சாட்டமா அந்த இவங்களெல்லாம் திட்டினதுனால இவங்களுக்கெல்லாம் பயங்கர கோவம் வந்து இவரை நம்ம என்ன செஞ்சிடணும், கொலை செஞ்சிடணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, எப்பயுமே இவர் வந்து க்ரௌட்லேயே தான் இருப்பார். கிரவுண்டில் இல்லை, க்ரௌடில். அதனால் இவரை பிடிக்க முடியாது. பிடிச்சா மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ராத்திரி எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஏன்னா அந்த காலத்தில் வெளிச்சம் கிடையாதுல்ல. இவங்க எங்கே போய் அடைஞ்சாலும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பகுதியெல்லாம் காடுகள் தான். இப்போ இருக்கிற மாதிரியான கிடையாதுல்ல. அதனால் யூதாசை எப்படியோ இவங்க பிடிச்சி அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி காட்டி கொடுக்கறக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இயேசு அன்னைக்கு யூதாஸை அப்படித்தான் அனுப்புகிறார். இயேசுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. இப்போ யூதாஸ் கிளம்பி வெளியே போனோடனே, அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கார், உங்களில் ஒருவன் என்ன செய்ய போகிறான், என்னைய காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி இருந்தும் கூட இருக்கிற அந்த வெள்ளை முட்டைகள்லாம் என்ன நினச்சாங்களாம் தெரியுமா? அவன் பணப்பையை வச்சிருக்கிறதுனால எதையோ வாங்கிறதுக்கு அனுப்புகிறாரு போல அப்படின்ட்டு எல்லாம் கூலாக இருக்கிறா. அப்படி இவங்க அந்த ராப்போஜனத்தை முடித்ததுக்கப்புறம், அந்த நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க கிளம்பி ஒலிவ மலையின் அடிவாரத்தில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, தங்குறதுக்கு போகிறாங்க. ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான், ஒரு தோட்டம், கெத்செமனே அப்படிங்கிற ஒரு தோட்டம். தோட்டம் தானே, இப்படி பூச்செடியெல்லாம் இருக்கிற மாதிரி தோட்டம் கிடையாது. அது ஒலிவ மரங்கள் இருக்கும், ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். அங்கே போனோடனே எல்லாம் துண்டை விரித்து படுத்துட்டான். இயேசு 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான் கூட்டிகிட்டு கொஞ்சம் தள்ளி வாங்கப்பா, கொஞ்சம் ஜோம் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவங்க 3 பேரும் சரி இங்கே ஜோம் பண்ணுங்கன்ட்டு அவர் கொஞ்சம் தள்ளி போய் அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் அவர் தன்னுடைய ஆத்ம வியாகுலத்தை வெளிப்படுத்துகிறதற்கான ஜெபம். அதாவது தாம் படப்போகிற பாடுகளை அவர் முன் அறிந்திருந்தார். ஏன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியும்ல. ஆகவே அவருக்கு அது அதிக வேதனை ஏற்படுத்துகிறது. எந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டார் அப்படின்னா,
பிளட் ப்ரெஷர் அதிகமாகி, ஏன்னா அதை நினச்ச உடனே அவருக்கு அவ்வளோ, ஏன்னா அவர் மாம்சத்தில் இருக்கிறதுனால குத்துனா வலிக்க தானே செய்யும், திட்டுனா மனசு கஷ்டப்படத்தானே செய்யும். அதனால பிளட் ப்ரெஷர் அதிகமாகி, அதனால தான் ஓவர் திங்கிங் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. இயேசுநாதரே அன்னைக்கு என்ன செய்ய வேண்டியதாகி போச்சு, ஓவர் திங்கிங் பண்ண வேண்டியதாகி போச்சு. அது பாடுகளில் அது ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரத்தம் வியர்வை துவாரத்தின் வழியாக அப்படி வெளிப்பட ஆரம்பிச்சுது. ரத்தம் சொட்டு சொட்டா வடியுது. அந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி அவர் ஜோமனான்னு போட்டிருக்கு. அந்த சத்தத்திலேயே இந்த மூணும் குரட்டை விட்டு என்ன செய்யுதுங்க, தூங்குதுங்க. ஏன்னா நடக்க போகிற எதை குறித்தும் கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்தும் அவர்களால் அதை கொஞ்சம் கூட யூகிக்க முடியாமல் இருந்த ஒரு நிலை. வந்தார், எழுப்பினார். என்னப்பா 1 மணி நேரமாக ஜோம் பண்ணக்கூடாதா? 1 மணி நேரம் ஜோம் பண்ணி கூட நீ தூங்கு. நீ ஜோம் பண்ணி தூங்கிக்கிட்டே இருந்த என்ன அர்த்தம்? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜோம் பண்ணுங்கள்னு சொல்லி எழுப்பி விட்டு போய் திரும்ப ஜோம் பண்ணார். திரும்ப வந்தார், தூங்கிட்டு இருந்தாங்க. திரும்ப எழுப்பி விட்டு திரும்ப போனார், ஜோம் பண்ணார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. பாருங்க, ஜபத்தில் இதுதான் ரொம்ப முக்கியமான ஜபம். பல நேரம் நம்ம வேண்டுதல்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி செய்ய மாட்டார். பல நேரம் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறதுனால நமக்கு அது கிடைக்கிறது இல்லைன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஏன்னா நம்ம தகப்பன் நல்ல தகப்பன், நல்ல தகப்பன், நல்ல தகப்பன். அப்பாடா. அதனால உங்கள் பிள்ளை கத்தி கேட்டால் விளையாட கொடுப்பீங்களா? தீப்பெட்டி கேட்டால் விளையாட கொடுப்பீங்களா? அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு எனக்கு என்ன கொடுக்கணும்னு நல்லா தெரியும். நான் ஒருவேளை மாம்சத்தில் இதெல்லாம் என்னுடைய தேவைன்னு நான் நினைப்பேன், ஆனால் எதிர்காலத்தை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவன் இன்னைக்கு மட்டும் யோசிக்கிற தேவன் அல்ல, என் தலைமுறைகளுக்கு யோசிக்கிற தேவன். 1000 தலைமுறைக்கு அவர் யோசிப்பார். எனக்கு ஒரு காரியத்தை கொடுக்கறதுனால எனக்கு இன்னைக்கு என்ன நன்மைன்னு கர்த்தர் யோசிக்க மாட்டார். ஒருவேளை சூழ்நிலை எனக்கு இன்னைக்கு தீமையா இருக்கலாம், ஆனா அது 1000 தலைமுறைக்கு எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்படித்தான் ஆபிரகாம் ஒரே பிள்ளைய பலி செலுத்தினா. எதுக்காக? அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அது தீமையா தெரிஞ்சு, இப்படி என் பிள்ளைய கர்த்தர் பலி கேட்கிறாரே அப்படின்னு. ஆனா அது 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் மாறிட்டு. பிதா இயேசுவும் அப்படித்தான் ஜெபம் பண்ணார், நம்முடைய சித்தத்தின்படி கடவுதுன்னு. எந்திரிச்சு வந்தார், எழுப்பினார். எழுப்புங்கப்பா, போய் அந்த ஓரமாக படுத்துங்க, கிளம்பு. மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கும் வேலை வந்தது அப்படின்னு படவன் நினைச்சா. என்னது காட்டி பாருங்க அப்படின்னா, அங்கே ஒரு பெருங்கூட்டம் தீவட்டிகளோடும் தடிகளோடும் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வந்திருந்தாங்க. யூதாஸ் அங்கே இருந்தான். அவன் வந்து இயேசுவை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து, ரபி நீர் வாழ்க அப்படின்னா. உடனே இயேசு, சிநேகிதனே முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னு சொன்னார். அவன் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தான், நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர் தான், அவரை பிடித்து கொள்ளுங்கள் என்று. உடனே இவரை வந்து பிடித்து கொண்டார்கள். பேதுருவுக்கு பொறுக்கலை. அவன் உடனே பட்டயத்தை உருகி, மல்குஸ்னு ஒருத்தன் இருந்தான், ஒரு வேலைக்காரன், அவன் காதை வெட்டி விட்டான். ஆமாம். உடனே இயேசு, வெல் டன் மை ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், எனக்காக காதை வெட்டினாயே, உன்னை நான் ஆலயத்துக்கு அஸ்திபாரமாக்குகிறேன் அப்படின்னாரா? பட்டயத்தை உள்ள போடுப்பா. பட்டயத்தை எடுக்கிறவன் எவனும் பட்டயத்தினாலே எடுத்து காதை எடுத்து ஒட்ட வச்சுட்டாருங்க. எப்படி பாருங்களேன், காதை எடுத்து ஒட்ட வச்சுட்டாரு. சொன்னாரு, எப்பா எனக்கு தேவைன்னா நான் கேட்டா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை பிதா எனக்கு அனுப்புவார். ஆனா தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படி இப்படி நடக்கிறது, அதனால அமைதியாரு அப்படின்ட்டு வாங்கன்னு கூட்டு போனாங்க. கூட்டு போக சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். அவங்க கூட்டிட்டு போறாங்க, ஒரு கைதியை போல கூட்டிட்டு போறாங்க. பாருங்க, அது நடுராத்திரி. பிரதான ஆசாரியன் காய்பா
அவனுடைய அரண்மனைக்குள்ள போறாங்க. அங்க சனகரிப் சங்கம் இருக்குது. அதுல 70 மூப்பர்கள் இருப்பாங்க. ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப விசாரணை நடக்குது. ஏகப்பட்ட பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இவர் உனக்கு தெரியுமா? தெரியுமியா? பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன்யா, இந்த 2 கண்ணால தான் பார்த்தேன். என்ன சொன்னாரு? இப்படி சொன்னாரியா? நீ கேட்டியா? இந்த 2 காதால கேட்டேன்யா. பொய் சாட்சி. அவர் அப்படின்னார், இப்படின்னார், இதை சொன்னார், அதை சொன்னார்னு அடிச்சு விடுறாங்க அடுத்தடுத்த சாட்சி. ஆனா வேதம் சொல்லுது எதுவுமே எடுபடலை. பாருங்க, ஒரு மனுஷனை மரண தண்டனைக்கு உட்படுத்தணும்னா சரியான ரீசன் வேணும்ல. அதைத்தான் நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தேடி இருக்காங்க. இவரை என்ன சொன்னா, ஏன்னா இவங்க மரண தண்டனை நிறைவேற்ற முடியாது. சுப்ரீம் கோர்ட் போனோம், பிலாத்து தான் மரண தண்டனையை நிறைவேற்ற முடியும். அப்போ அவனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிற்க வச்சா சரியான காரணம் சொல்லணும். அதுக்கு தான் அந்த பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தி தேடினாங்க. ஒன்றுமே கிடைக்கல. கடைசியில் ஏரோதுட்டு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சிற்றரசன், கார்பங்கு தேசத்துக்கு அவன் ஒரு தேசாதிபதி, அவன்கிட்ட அனுப்புனாங்க. அவன் ஏற்கனவே அரமண்டல். அவன் இவரை வச்சு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி திரும்பி அனுப்பி விட்டான். இவங்க கிட்டேயே நீங்களே பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்களுக்கு என்ன செய்ய தெரில. சரி, இப்போ பொழுது விடிந்த போது இவரை பிலாத்துவின் அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. விடியற் காலையிலேயே ஒரு பெருங்கூட்டம் பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு வெளியே காத்திருக்குது. பிலாத்து வந்து உட்கார்ந்தார். பிலாத்து தான் நியாயம் தீர்க்க வேண்டியவர். அவர் இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் கேட்டா மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு எதுவுமே இல்லை. அப்ப ஆனா இவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இவருக்கு தெரியுது. அதனால ஒன்று யோசித்தார். இவரை வந்து ஒரு 39 முறை வாரினால அடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். சரின்னு அவரை இழுத்துட்டு போறாங்க வாரினால் அடிப்பதற்கு. வாரினால் அடிக்கிறது ரோம கலாச்சாரத்தில் வழக்கமான ஒரு தண்டனை. எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் பெரம்படி விழுமோ அது மாதிரி ஒரு குற்றவாளி பிடிக்கப்பட்ட அவன் எப்படி அடிக்கப்படுவான்? பவுல் அப்போஸ்தலன் கூட சுவிசேஷத்து நிமித்தம் 1 அடி வாரினால 5 முறையா 3 முறையா 5 முறை அடிக்கப்பட்டேன்லாம் சொல்கிறார்ல. ஆனால் வாருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பெல்ட்டு தான். இந்த லெதர் பெல்ட் இருக்குல்ல, அது மாதிரி லெதரில் இருக்கிற வார் 2 அல்லது 3 வார் இருக்கும் ஒரு கம்பில், அப்படி தொங்கும். ஏன்னா அதை வச்சு தான் அடிப்பாங்க யூஸ்வலாக. அதை வச்சு அடித்தா வரி வரியாக விழும், அவ்வளோதான். ரத்தமெல்லாம் என்ன செய்யாது, வராது. ஆனால் இயேசுவை அடித்த வார் வந்து வித்தியாசமானது. அது இயேசுவை அடித்த வார் எப்படி இருக்கும்னா, இந்த பார்க்குறீங்கல்ல, இதில் அந்த பக்கம் உள்ளது கிடையாது, இந்த பக்கம் 2 அல்லது 3 தான். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதில் வந்து இது இது 2மே கிடையாது, சும்மா பார்த்துக்கோங்கண்ணே. அதாவது இந்த இரும்பு குண்டு, பால்ட்ராஸ் குண்டா, அது என்ன சொல்லுவாங்க, இப்படி உருண்டையாக இருக்கும்ல, ஈய குண்டு, அது வந்து இருக்கும். அந்த இதில் கூட பாருங்கள், அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வச்சுக்கோங்களேன். அது எதுக்கு அப்படின்னா, அந்த வாரை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணுறதுக்கு, வெயிட்டாக இருக்கும்ல. ஏன்னா வார் வந்து வெயிட் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? வார் வந்து வெயிட்டாக இருக்காது. அதனால் இதை கொஞ்சம் வெயிட் ஆக்கிறதுக்கு அந்த இது. அப்புறம் எலும்பு அந்த மனுஷ எலும்பு இருக்கும்ல அது. அப்புறம் கொக்கி, இந்த இரும்பு கொக்கி மாதிரி இருக்கும்ல, இது அப்படி இருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதில் இருக்கிற அந்த மாதிரி இப்படி இருக்கும். இதை வச்சு அடித்தா ஆழமாக போய் சதையை பிச்சுக்கிட்டு வந்துடும். வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளே இருக்கிற எலும்புகள் முதற்கொண்டு தெரிஞ்சுதான். அந்த அளவுக்கு வேதம் சொல்லுது, அவருடைய முதுகு உழுவுண்ட நிலம் போல இருந்துச்சு அப்படின்னு. 39 முறை அடிக்கிறாங்க. இது வந்து இயேசுவுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது இப்படி ஒரு வேளை கொடுமையான அடித்து வச்சாலாவது இந்த யூதர்கள் திருப்தி அடைவாங்க.
அப்படின்னு சொல்லி தான் இந்த பிலாத்து நினச்சி கொஞ்சம் இந்த மாதிரி ஆழமாக அடிச்சு விடு அப்படின்ட்டான். அடிக்கும் போதும் என்ன செய்கிறாங்க, தலையில் ஒரு முள் கிரீடம் வச்சு அதை என்ன செய்கிறாங்க, ஒரு கோலால் அடித்து இறக்குறாங்க. அப்போ அது என்ன செய்யுது, சதைக்குள்ளே போய் குத்திக்கிட்டு நிற்குது. நமக்கு காலில் லேசாக முள்ளு குத்துனாலே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது தலையில். அப்புறம் அவர் கண்ணை கட்டி விட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு ஒன்று அடித்தது யாருன்னு கேட்குறாங்க. ஏசுனா தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனால் அவர் சொல்லலை. ஏன்னா இந்த பாடுகள்லாம் படணும். இவர் இந்த பாடுகள் படாமலேயே அவரால் அங்கிட்டிருந்து மறைந்து போக முடியும். ஏன்னா வேதத்தில் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மறைந்து போனார்ன்னு இருக்கும். அவரை கல்லறிய வந்தாங்க, அவர் மறைந்து போனார். அவரை மலையின் மேலிருந்து தள்ளிவிட வந்தாங்க, அவர் மறைந்து போனார். அப்போ இங்கேயும் பிலாத்துவின் அரண்மனையிலேருந்து அவரால் மறைந்து போக முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் பாடுகளுக்காக. கன்னத்தில் மூஞ்சில் துப்புனாங்க, ஆமாம், தாடி முடியெல்லாம் ஓனா பிடுங்கினாங்க. அவ்வளவு கொடிய சித்திரவதை. இப்போ அவரை திரும்ப கொண்டு வந்து பிலாத்துக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இப்படி அடிச்சா எப்படி வேதனை இருக்கும். வந்து நிற்கிறார். பிலாத்து சொல்றாரு, விட்டுருங்கப்பா, இவரை விடுதலை பண்ணுங்கப்பா, முடிஞ்சு, இவ்வளோதான் இவரை தண்டிக்க முடியும், இவர் செஞ்ச குற்றத்துக்கு இதுக்கு மேலே நான் தண்டனை கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஆனால் எல்லாரும் இவரை சிலுவையில் அறையுங்கிறாங்க. அப்போ பிலாத்து சொல்றாரு, பஸ்கா முன்னிட்டு, பஸ்கா பண்டிகைக்காக ஒரு குற்றவாளியை விடுதலை ஆக்குறது நம்முடைய மரபு, அதனால நான் இவனை விடுதலை ஆக்குறேன், பஸ்காவை முன்னிட்டு விடுதலை ஆக்குறேன் அப்படின்னா ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே ஒரு பயங்கரமான ரவுடி இருக்கிறான் ஜெயிலில், அவன் பேர் பரபாஸ், அவனை விடுதலை ஆக்குங்க, இவனை சிலுவையில் அறைங்க. பாருங்க, பரபாசை விடுதலை ஆக்குங்க, இவனை சிலுவையில் அறைங்க. ஜனங்கள் எல்லாரும் கோஷம் போட்டதுனால இவனுக்கு வேற வழி தெரியலை பிலாத்துவுக்கு. உடனே பரபாசை விடுதலை செஞ்சுட்டு இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். இப்போ இயேசுவை சிலுவையில் அறைய போகிறாங்க. பிலாத்துவினுடைய அரண்மனையிலிருந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த மலை வந்து 1 கிலோமீட்டர். நான் என்ன யோசிக்கிறேன்னா, நமக்கு இங்கே இந்த போனீங்கன்னா இந்த நகராட்சி அலுவலகம் பக்கத்தில் ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மலை இருக்குல்ல, அதுக்கு மேலே நான் விவரம் சொல்ல முடியும், அங்கே வேற ஒருத்தன் உட்காந்துருக்குறேன், மலை இருக்கா இல்லையா, அந்த மலை வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து அங்கே போகணுங்க. ஏன்னா அன்னைக்கு அவ்வளோதானே ஊர், சின்ன ஊராக தானே இருக்கும், ஊரை விட்டு வெளியே வந்தால் அப்படி மலைகள் இருக்கும், அந்த மாதிரி தான். இப்போ அவரை ஒரு நீல தடி இயேசு சுமந்துட்டு போனது இப்படிப்பட்ட சிலுவை கிடையாது, சிலுவை. இப்போ இந்த சிலுவையை எப்படி தூக்கிட்டு போனோம், என்ன இப்போ தூக்கிட்டு போகிற ஈஸியாக இருக்கா இல்லையா, பிடி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் பெரிய கட்டங்கிறனால இப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி நமக்கு அப்படி தானே படத்திலலாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இயேசு தூக்கிட்டு போனது அப்படி சிலுவை கிடையாது. இயேசு தூக்கிட்டு போனது ஒரே ஒரு கட்டை, அந்த நீல கட்டை இருந்துச்சுல, அந்த நீல கட்டையை தூக்கிட்டு போனோம். அந்த கட்டை 35லேருந்து 50 கிலோ. அந்த நீல கட்டை பிடி கிடையாது, வழுக்கும். சரி, ஒரு நல்ல நிலையில் இருந்தால் கூட அதை தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் சாத்தியம்தான். ஆனால் இப்போ இயேசு என்ன நிலைமையில் இருக்காரு, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் கிடையாது, முந்தின நாள் ராத்திரி அவர் சாப்பிட்டு தண்ணி குடித்தது தான், அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் என்ன செய்யலை, போதா குறைக்கு அவர் சரீரத்துலேருந்து ஏகப்பட்ட ரத்தம் என்ன செஞ்சுருக்கு, ஏற்கனவே முதுகெல்லாம் அடித்து வெளியே இருக்குது. போதா குறைக்கு நமக்கு காலில் ஏதாவது ஒரு புண்ணு வந்தாலே நம்ம சர்ச்சுக்கு லீவு போட்டுருவோம், நடக்க முடியலைன்னு. ஆனால் இவர் உடம்பு முழுசும் எப்படி இருக்குது, ரணமாக இருக்குது. தலையில் என்ன இருக்குது, அதுதான் ரொம்ப கொடுமையான வழியில். என்ன தலையில் ஒரு காரியம்னா ரொம்ப கஷ்டம்ல, இதை வச்சுக்கிட்டு இவர் இந்த இதை என்ன செய்யணும், சுமக்கணுங்க, இந்த தடியை சுமக்கணுங்க. எப்படின்னு பாருங்க, சுமந்துட்டு போகிறார், அவரால் சுமக்க முடியலை, இடையிலே கீழே போடுறாரு. ஒரு சிரேனே ஊரான் ஆகிய சீமோன் அவனை வந்து என்ன செய்கிறான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான், அவனை சுமக்கட்டும்னு விடலை.
திரும்ப போய் இயேசு வாங்கி என்ன செய்கிறார்? இதை சுமக்கிறார். ஏன்னா நமக்காக வாலண்டியராக கர்த்தர் அதை செய்கிறார். இப்போ அந்த மலைக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி குறுக்க, இந்த சில இருக்கிற மாதிரி குறுக்க வச்சு, இதுதான் இந்த தண்டனை ஏற்கனவே எல்லாரும் கொடுக்கறது தான். பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, அந்த கைதியை கயத்தில் கட்டி தொங்க விடுவாங்க. ரொம்ப ரேராக ஒரு சிலரை தான் ஆணி அடித்து தொங்க விடுவாங்க. ஆனால் இயேசு ஆணி அடித்து தொங்க விட்டாங்க. அவரை அடித்த அந்த ஆணி 6 இன்ச்சு நீளம் உள்ள ஆணி. அதை இந்த இடத்துல அடிக்கிறாங்க. ஏன்னா இங்கே அடித்தா தான் இங்கே மணிக்கட்டு எலும்புகள்லாம் இருக்குது, இங்கே ஒரு 2 எலும்பு இருக்குது, இதுக்கு நடுவில் அது என்ன செய்யும்? நிற்கும், கிரிப்பு கிடைக்கும். இங்கே பிடிச்சா இங்கிட்டு கிழிச்சிட்டு வந்துடும். வெயிட்டில் தொங்கணும் இவர். ஸோ அடிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காலில் வேற இப்படி ஒரு கால் மேலே ஒரு காலை வச்சு ஆணி அடிக்கிறாங்க. இப்போ படுக்க வச்சு தான் ஆணி அடிக்கிறாங்க. அதை எடுத்து நிறுத்தும் போது தான் ரொம்ப கொடுமையான வலி இருக்கும். எடுத்து நிறுத்தினா அது தொங்கும் இப்படி யோசித்து பாருங்க. இப்போ இயேசு அந்த சிலுவையில், அதாவது 3ஆம் மணி நேரம் காலை 9 மணிக்கு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். எத்தனை மணிக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டார்? காலையில் 9 மணிக்கு. 6ஆம் மணி நேரத்தில் வானம் கருத்தது. அதாவது மதியம் 12 மணினா எவ்வளோ வெளிச்சம் இருக்கணும், ஆனால் அப்போ வானம் என்ன செஞ்சிருச்சு? இருட்டிருச்சு. சாயந்தரம் 6:30 7 மணி மாதிரி இருட்டுது. ஆனால் இயேசு எத்தனை மணிக்கு உயிரை விட்டார்? 9ஆம் மணி. அப்படின்னா மதியம் 3 மணி இயேசு மரித்தது. அப்போ எத்தனை மணி நேரம் அவர் சிலுவையில் கான்சியஸாக தொங்கி இருக்கிறார்? 6 மணி நேரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. 6 மணி நேரம்ங்கிறது நமக்கு, அதாவது ஒரு நல்ல சூழல் அப்படின்னா வேகமாக டைம் பாஸ் ஆயிரும். ஆனால் இவ்வளவு வேதனையில் அந்த 6 மணி நேரத்தை அவர் கடத்துறதுனா அது எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த 6 மணி நேரத்தில் தான் அவர் அந்த 7 வார்த்தைகளை என்ன செய்தார்? அந்த வார்த்தைகள் ரொம்ப கான்சியஸாக இருக்குல்ல. இவ்வளவு வேதனைப்பட்டால் நமக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும், எவ்வளவு நம்ம மக்களை சபிப்போம். ஆனால் இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னார். தன்னுடைய தாயை பார்த்து, ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய். அங்கேயும் ஆண்டவர் உறவுகளை அவர் சேர்த்து வைக்கிறார். பிதாவே ஏன் என்னை கைவிட்டி ஜெபம் பண்றாரு. தாகமா இருக்கிறேன். எல்லாரும் அவருக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தாங்க, தண்ணி தாகம் நினைச்சு. ஆனால் அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்னது எதுக்காக? இந்த உலக ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக தாகமா இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். பிதாவே என்னுடைய ஆவி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். எல்லாம் முடிந்தது சொல்லி கவனிங்க, அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். உயிர் போகல, உயிரை கொடுத்தார். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, அவர் ஒப்பு கொடுத்தார். அது வரைக்கும் அவர் 6 மணி நேரம் சிலுவையில் அவர் ஜீவனை பிடிச்சிக்கிட்டு இருந்தாருங்க. அவர் மரித்த உடனே பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது. ஆமா, மதியம் 3 மணி, ஆனால் பயங்கர இருட்டு அந்த நேரம். சரி, சாயந்தரம் 6 மணிக்குன்னா முடிஞ்சு அந்த நாள். அதனால எல்லாம் 6 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுவாங்க. அதனால சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்கெல்லாம் அந்த சிலுவையில் தொங்குறவங்களுடைய கால் எலும்பை ஒடிப்பாங்க. இயேசு ஏற்கனவே 2 கல்வர்கள் மத்தியில் என்ன செய்கிறார்? ஏன்னா இவர் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே கல்வர்கள் மத்தியில் அவரை தொங்க விட்டுருந்தாங்க. அதுலேயும் ஒரு கல்லனை ரட்சிப்புக்குள்ள என்ன செஞ்சார்? கர்த்தர் நடத்தினார். இப்போ அந்த 2 கல்லனுடைய கால் எலும்பை என்ன செய்கிறாங்க? ஆமாம், ஒரு தடியை கொண்டு வந்து அடிக்கிறாங்க.
அடிச்சா அந்த வலி பயங்கரமானது. அப்போ அவனுக்கு அந்த உயிர் அம்பாயப்பட்டு அப்படி போகும். பர்பஸாக அவனை சாகடிப்பாங்க அந்த அந்த நேரத்தில். ஏற்கனவே அவன் தண்ணி கிண்ணி குடிக்காமல் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி என்ன செய்வான் இருப்பானா, அதனால அவனுக்கு உயிர் பெறும். அதை முடிச்சா தான் போக முடியும். இவருடைய காலை ஒடிக்க வந்தப்ப அவருக்கு உயிர் இல்லை. அதனால் செக் பண்ணாங்க. ஈட்டியை வச்சு விழாவில் குத்தி பார்க்கும்போது கடைசி சொட்டு ரத்தமும் மீதி இருந்த தண்ணி என்ன செஞ்சிச்சு, அப்படியே வெளியே வந்துச்சு. ஸோ அதை வச்சு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டாங்க. வழக்கமாக இந்த மாதிரி பாடியெல்லாம் அங்கே கிடக்கிற ஒரு கிடங்குல போடுவாங்க, அப்படி தூக்கி போட்டுருவாங்க. அதை அப்படியே எலும்பு கூட போயிடும். அப்படித்தான் இயேசுவையும். ஏன்னா யாருமே இயேசுவை நெருங்க முடியாது. ஏன்னா இது மரண தண்டனை கைதியில். அதனால் இன்னொன்று கூட ஒருத்தனுமே இல்லை. இயேசுவின் தாயாகிய மரியாள், ஒரு சில சகோதரிகள், ஒரே ஒரு ஆம்பளை யோவான், அவன் ஒருத்தன் தான் இருக்கான். மற்ற எல்லாம் ஓடிட்டாங்க. இயேசுவின் சரீரத்தையும் இறக்க வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு, அவன் ஒரு பெரிய ஆள், சனகரிப் சங்கத்தில் ஒரு உறுப்பினர். அவனுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பிலாத்துட்ட போய் இந்த பாடி எனக்கு வேணும், நான் என் குடும்பத்து கல்லறையில் நான் வைக்க போகிறேன்னு சொல்லி கேட்டு வாங்கி அந்த பாடியை இறக்கி, இவங்களுக்கும் அடுத்த நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை, அதனால 6 மணி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடாது. அவசர அவசரமாக பாடியை இறக்கி அதை நல்லா சுற்றி என்ன செஞ்சாங்க, போய் ஒரு கல்லறைக்குள்ளே வச்சு போட்டினாங்க. இதுக்கு இடையில பரிசேயர்களுக்கெல்லாம் ஒரு பயம் என்னன்னா, இவர் 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவார்னு ஏற்கனவே சொன்னதா சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எலும்புவாரா என்னங்கிறது ரெண்டாவது. இந்த சீஷர்கள் அந்த பாடி எங்கிட்டா கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு இயேசு உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு இவங்க எதையாவது கதையை விட்டுருவாங்க. அதனால அந்த பாடியை பாதுகாக்கணும்னு கவர்மெண்ட்டை சொல்ல, கவர்மெண்ட் சீல் வச்சு, கவர்மெண்ட் சீல் வச்சா எவனா திறக்க முடியுமா, கூட 2 சேவகர்களையும் போட்டு அதை பாதுகாத்தார்கள். தொடரும். ஏன்னா அடுத்து என்னதான் நடக்க போகுது, அதை ஈஸ்டர் அன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இதுவரைக்கும் நான் சொன்னது என்ன விஷயம், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள். இப்போ பாருங்க, ஏற்கனவே நம்ம ஒரு உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். முதல்ல நான் சொன்னேன்ல, மோசையின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கப்பட்ட போது அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைத்துக் கொள்வார்கள்னு பார்த்தோம்ல. இப்போ அதுக்கும் சிலுவை மரணத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒற்றுமையை தான் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ என்னாகும், 21:8 கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். எல்லாரும் சொல்லுங்க, பிழைப்பான், பிழைப்போம். எதை நோக்கி பார்த்தால் பிழைப்போம்? சிலுவையை. அந்த பிழைப்போம் அப்படிங்கிறதுக்கு எபிரேய வார்த்தை ஹாயா. ஹயா, ஹாயா இல்ல, ஹயா. ஆமா, சொல்லுங்க. ஹாயா இல்ல, ஹாயாவும் இல்ல, ஹயா, ஹயா. ஆமா, அந்த எபிரேய வார்த்தை பாருங்க, ரொம்ப KHAWYAHEன்னு இருக்குது. அதனுடைய உச்சரிப்பு என்னன்னா ஹயா. சொல்லுங்க, ஹயானா என்ன அர்த்தம்? 6 அர்த்தம் இருக்குது. 1, நீண்ட ஆயுள், நீண்ட ஆயுள். 2வது செழிப்பு, கைட்டு செய்கிற வேலையில ஆசீர்வாதம், ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. 3வது வியாதியிலிருந்து சுகம். எப்படிப்பட்ட வியாதி? மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து கூட சுகம். எப்ப? நோக்கி பார்க்கும்போது, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது முதல்ல ஆசீர்வாதம் என்னது? நீண்ட ஆயுள். இந்த ஹயா அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஆமா, ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தான் இருக்குல்ல, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான் அந்த ஹயா. அப்படின்னா நீண்ட ஆயுள்.
அது மாதிரி ப்ராஸ்பெரிட்டி. மூணாவது வியாதியிலிருந்து சுகம். நாலாவது சோர்விலிருந்து அல்லது தோல்வியிலிருந்து எழும்புதல், ஒரு எழுப்புதல். எலியா பாருங்க, சூறைச்செடியின் கீழே படுத்து கிடக்கிறான். அவனை என்ன செய்யறாங்க? எழுப்புறாங்க. அதான் ஹயா. சோர்விலிருந்து எழும்புதல், வீழ்ச்சியிலிருந்து எழும்புதல், தோல்வியிலிருந்து எழும்புதல். ஐந்தாவது அழியாமல் உயிரோடு காக்கப்படுதல். அழியாமல் உயிரோடு. அப்ப நோக்கி பார்த்தா நமக்கு அழிவில்லை. கடைசியா பரிசுத்தமான வாழ்க்கை. அதை நோக்கி பார்த்தா நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பரிசுத்தமான வாழ்க்கை. ஸோ ஒவ்வொன்றா சொல்லுவோமா? நம்பர் 1, நீண்ட ஆயுள். இப்படி சொல்லுவோம், சிலுவையை நோக்கி பார்த்தால் நீ. அப்படி சொல்லுங்க என்ன? சிலுவையை நோக்கி பார்த்தால், 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 சிலுவையை நோக்கி பார்த்தால். சந்தோஷமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நோக்கி பார்க்க வேண்டியது என்னதுங்க? ரைட். இப்போ நம்ம சிலுவையை நோக்கி பார்க்க போறோம். ஏதாவது ஒரு சிலுவை படத்தை போடுப்பா, நோக்கி பார்ப்போம். நோக்கி பாருங்க, என்ன தெரியுது? அந்த வெண்கல சர்ப்பம் இருந்துச்சுல, அந்த சிலுவையை போடு. இப்போ நம்ம அதை நோக்கி பார்த்து தான் 3 ஆசீர்வாதங்களை, 3 சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இது இந்த படத்தை அப்பப்போ வச்சுக்கோண்ணே. வண்டி நியூட்ரலில் இருக்கும் போதெல்லாம் இதை வச்சுக்கோ. ஓகே, பாருங்க. இதை நோக்கி பார்க்கும்போது நமக்கு முதல்ல ஒரு சத்தியம் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். நானும் ரொம்ப நேரம் நோக்கி பார்த்து தான் இந்த சத்தியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நோக்கி பாருன்ட்டாரு, நானும் நோக்கி பார்க்குறேன், ஒன்றுமே தெரில. அப்புறம் 3 சத்தியம் வெளிப்பட்டது. முதல் சத்தியம் என்னன்னா, பாவத்திற்கு தண்டனை உண்டு. முதல் சத்தியம் என்ன? அந்த இது நோக்கி பார்க்கும்போது நமக்கு தெரிகிற முதல் சத்தியம் என்ன? பயமா இருக்குல்ல? முதல் செய்தியே மிரட்டல் செய்தி தான். ஒழுங்கா மனம் திரும்பு. இதை பார்க்கும்போது என்ன தெரியுது சொல்லுங்க? பாவத்திற்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. இப்ப ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் சாவு? ஏங்க அவங்க ஒழுங்கா இருந்தா எதுக்கு ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பணும்? அப்ப ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்தார்கள் சொல்லுங்க? அப்ப அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு சிலுவையை வச்சு வெண்கல சர்ப்பத்தை மாட்டி விட்டு நோக்கி பாருங்கிறார்ல. அப்ப முதல்ல நமக்கு ஒரு அறிவு வரணும். அதில் பார்த்த உடனே நம்ம செஞ்ச பாவத்துக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு, தண்டனை உண்டு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு விவரம் தெரிஞ்சு 2 வீடு ஞாபகத்தில் இருக்கு. ஒன்று சிவகாசி முஸ்லீம் தெருவில் இருக்கிற ஒரு வீடு, 2வது இங்கே வீடு. ஆமாம், இந்த 2 வீட்லையும் சுவிட்ச் போர்டில் ஈக்கு குச்சி இருக்கும். என்ன குச்சி? ஈக்கு. நான் தேவனுக்கு பயந்ததை விட எதுக்கு பயந்து தான் வாழ்ந்திருக்கிறேன்? அம்மா அப்பாக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஆனால் எதுக்கு பயம் உண்டு? ஈக்கு குச்சி. அது இருக்குங்க. அது வீட்டுக்குள்ள வந்த உடனே அது மிரட்டும். பாவத்துக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. அப்ப கல்வாரி சிலுவையை பார்த்த உடனே நமக்கு என்ன வரணும்? யாருக்குங்க பயம் வருது? பாஸ்டர் ஒரு வேடிக்கையாக கதை சொல்லுவாங்க. ஆமாம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு, ஈஸ்டர் அன்னைக்கு அந்தோனி கள்ளு குடித்தார். அப்படி கள்ளு குடிக்கிறதுக்காக குனிஞ்ச போது அந்தோனி கழுத்திலே தொங்கின இயேசுநாதர் கல்லிலே மூழ்கினார். பாருங்க, எல்லாம் கழுத்தில் என்ன போட்டிருக்கு? சிலுவையை போட்டு. பயத்திலையா போட்டிருக்கோம்? சிலுவையை பார்த்தா பயம் வரதா? ஆனால் கர்த்தர் சொல்றார், உனக்கு சிலுவையை பார்த்தா என்ன வரணும்? ஏன்னா பாவத்துக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு என்பதற்கு தான். ஆமாங்க, ஏசாயா 53:5 கல்வாரி சிலுவையில் இயேசு அனுபவித்த வேதனையை பாருங்களேன். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை
பாருங்க, நம்ம பாவம் செஞ்சதுக்கான தண்டனை யார் மேல் வந்தது? அவர் மேல். இன்னைக்கு சாத்தான் சில நவீன போதகர்கள் மூலமாக இயேசு நமக்கான தண்டனையை சுமந்து விட்டார், இனி பாவத்துக்கு தண்டனை கிடையாது அப்படின்னு போதிக்கிறாங்க. தவறு. அல்லது ஒருவர் எனக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்றால் நான் அடுத்து பாவம் செய்யலாமா? செஞ்சா அது எவ்வளவு பெரிய அநியாயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா ஒரு சின்ன பையன் சேட்டனா சேட்டை அடிச்சு பார்த்தாங்க, திட்டி பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க, கொஞ்சி பார்த்தாங்க, பயங்கர வாள். வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்லை, தெருவில் இருக்கிற அவ்வளோ வீட்லையும் பிரச்சனை எழுதிட்டு வந்துடுறான். எல்லாரும் வந்து உன் பிள்ளைய பாரு, உன் பிள்ளைய பாரு, உன் பிள்ளைய பாரு. இந்த அம்மாவுக்கு பொறுமை இல்லை. ஒரு நாள் அவனை வீட்டுக்குள்ளே விட்டு கதவை பூட்டிட்டு கம்பெடுத்தாங்க. கம்பெடுத்து அவனுக்கு முன்னாடி அந்த அம்மாவே கையை நீட்டிக்கிட்டு கம்பை வச்சு ஓங்கி 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 அடிச்சுது. ரத்தம் வர்ற வரைக்கும் அடிச்சுது. அந்த பையன் வந்தான். அந்த பயங்கரமாய் காயப்பட்ட கையை பார்த்து கண்ணீர் விட்டு மனம் திரும்பினான். பாருங்க, அப்ப பாவத்துக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. எனக்கு வர வேண்டிய தண்டனையை யார் ஏற்றுக்கொண்டா? இயேசு ஏற்றுக்கொண்டாரு. அப்ப எனக்காக இன்னொருத்தர் அடி வாங்குறாருன்னா நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? சொல்லுங்க. அவர் தானங்க அடி வாங்குறாரு, எனக்கு என்ன? நான் என் இஷ்டப்படி இருப்பேன். ஐயா, நான் செஞ்ச தண்டனைக்கு, பாவத்துக்கு தண்டனை உண்டு. இயேசு எனக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்பு, துணிகரமா நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனத்தில் பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் துணிகரமா பாவம் செய்து, தெரிஞ்சே பாவம் செய்து, என்னன்னு கேட்டா மன்னிப்பு இருக்கு, ஏசப்பா உங்க ரத்தத்தினால என்ன மன்னிச்சிருங்கன்னா அவர் மன்னிச்சிடுறாருன்னு துணிகரமா யோசிக்குது. சாத்தான் அப்படி கிறிஸ்தவத்தை கரப்படுத்தி வச்சிருக்கிறான், மனசை கெடுத்து வச்சிருக்கிறான். இயேசு சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இயேசு சிலுவையில் நமக்கான தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தையும் கழுவுது. அப்ப பாவம் செஞ்சுட்டு ரத்தத்தினால கழுவப்பட்டுக்கலாம், ஒரு தடவை தப்பு பண்ணிக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம். சாத்தான் இருதயத்தை வஞ்சித்து வச்சிருக்கிறான். ஒவ்வொரு தடவையும் அந்த சின்ன பையன் சேட்டை பண்ணும்போது இந்த அம்மா தன்னை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நியாயம்? என்ன நியாயம்? வசனத்தை பாருங்க. நிறைய பேருக்கு வசனம் தெரில. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்கு வசனம் தெரில. கவனிங்க, இது பழைய ஏற்பாட்டிலே உள்ள சத்தியம்தான். பழைய ஏற்பாட்டில் செஞ்ச பாவத்துக்கு ஒரு பலி, அந்த பாவம் செய்ய நமக்குள் ஏற்பட்ட அந்த தூண்டுதலுக்கு ஒரு பலி செலுத்தினா, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி செலுத்தினா தண்டனை கிடையாது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே போட்டிருக்கு, ஒருத்தன் தெரிஞ்சு தப்பு பண்ணான்னா அவனுக்கு பலி கிடையாது, பலி கிடையாது. சத்தியத்தை அறியும் அறிவு கர்த்தர் ஏராளம் கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் மனப்பூர்வமா என்ன செய்யக்கூடாது? தெரியுது கர்த்தர் பேசுறாரு, அதையும் மீறி துணிகரமா பாவம் செஞ்சா. அடுத்த வசனம் பாருங்க. இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பாருங்க. அவர்களுக்கு விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை, அதான் நரகம். நரகம் தான் விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை. அடுத்த வசனம் பாருங்க, 29வது வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் யாரு? துணிகரமா பாவம் செய்றவங்க இயேசுவை என்ன செய்றாங்களாம்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசுவை காலின் கீழ் மிதிக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன்ல, அம்மா தானே அடி வாங்குது, அம்மா தன்னைத்தானே அடிச்சுக்கிடுது, சிரிக்கிறாங்க. அம்மா அடிச்சுக்கிடுது, நான் செய்யற பாவத்துக்கு அம்மா அடிச்சுக்கிடுது, எனக்கு பிரச்சனை இல்லை. அம்மா அடிச்சுக்கிடுது, எனக்கு பிரச்சனை இல்லை. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம், நம்மை ரட்சித்த உடன்படிக்கையின் ரத்தம், நம்மை மீட்டு கொண்ட உடன்படிக்கையின் ரத்தம், அந்த ரத்தத்தை இயேசு சாதாரணமாவா சிந்தினாரு? இவ்வளவு நேரம் நான் சொன்னேனே, அவருடைய முதுகு கிழிக்கப்பட்டது, தலையில் முட்கிடம் வைத்து
அது அழுத்தப்பட்டது, ஆணிகள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த இரத்தத்தை அசுத்தம் என்று, அதாவது நான் அசட்டை பண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். அப்ப மனப்பூர்வமா ஒருத்தன் பாவம் செஞ்சா இதெல்லாம் பண்றான்னு பைபிள்ல சொல்லி இருக்குது. அவன் இயேசுவை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறான், இயேசுவின் ரத்தத்தை அசட்டை பண்றான், கனம் பண்ண வேண்டிய ரத்தத்தை அசட்டை பண்றான். கிருபையின் ஆவி, பரிசுத்த ஆவி அவன் என்ன செய்யறானா? நிந்திக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த பையன் தாய் அடிச்சுக்கிறா தன்னை, அவன் பண்ற சேட்டைக்காக அவன் அங்க நின்று சிரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்குள் என்ன உண்டாகும், என்ன உணர்வு உண்டாகும்? ஒரு தாய் அவனுடைய பாவத்துக்காக தன்னை அடித்துக் கொள்ளுகிறாள். அடிக்கிறத பார்த்து அவன் கதற வேண்டாமா? அவன் சிரிக்கிறான், சிரிக்கிறான். பைத்தியக்காரி மாதிரி அவளை அடிச்சுக்கிறா பாரு. அப்படிதான் ஒருவன் துணிகரமாய் பாவம் செய்யும் போது இயேசுவை பார்த்து அவன் சிரிக்கிறான். லூசு மாதிரி அவர் என்ன செய்யறாரு? உன்னை யாரையா தூங்க சொன்னது, உன்னை யாரையா என் பாவத்துக்காக சிலுவையில மரிக்க சொன்னதுங்கிற மாதிரி அவர் அசட்டை பண்றான். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்று யோசித்து பாருங்கள். சொல்லிட்டு அடுத்து போட்டிருக்குது, பழி வாங்குதல். ஹலோ, பழி வாங்குவேன்னு ஆண்டவர் சொல்ற இடம் இதுதான். நம்ம எதுக்கும் இந்த வசனத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பழி வாங்குவேன்னு சொல்றது எதுக்காக? யார் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறானோ அவனை நான் என்ன செய்வேன்? பழி வாங்குவேன். இது பழைய ஏற்பாட்டு சத்தியம் அல்ல, புதிய ஏற்பாட்டு உபதேசம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். பாருங்க 31 வசனம் பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கல்வாரி சிலுவையை தியானிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, பெரியோர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, பிள்ளைகளே, உங்கள் எல்லாத்தையும் நான் அன்பாக கேட்டுக்கிறேன். சிலுவையை கவனித்து பாருங்கள். அது நமக்கு சொல்லுகிற சத்தியம். அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது கிடைக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? பாவத்துக்கு தண்டனை உண்டியா? ஒரு முறை உனக்கான தண்டனையை இயேசு என்ன செஞ்சிட்டாரு? ஏற்றுக்கிட்டாரு. திரும்பவும் நீ பாவம் செஞ்சினா தண்டனை யாருக்கு? தண்டனை யாருக்கு? நமக்குத்தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, அடுத்து ஒரு ஆசீர்வாதமான செய்தி இருக்குது. ரெண்டாவது அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நமக்கு தெரிகிற சத்தியம் என்ன அப்படின்னா, நோ மோர் சின். பாவம் செஞ்சாதானே தண்டனை. ரெண்டாவது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி வருது, பாவம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்பாடா, நான் கூட பயந்தேன். சொல்லுங்க, ஆமா, பாவம் செஞ்சாதானே தண்டனை. ரெண்டாவது ஒரு நல்ல செய்தி வருது, கல்வாரி சிலுவையினால் நம்மை விட்டு பாவம் அகற்றப்பட்டு விட்டது. எப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப பாருங்க, என்னாகமம் 21:8 கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனா அவன் நோக்கி பார்த்தால் பிழைப்பான். ஏன் சர்ப்பத்தின் உருவம்? ஏன் ஆண்டவர் சர்ப்பத்தின் உருவத்தை செஞ்சு அதை நோக்கி பார்க்க சொன்னார் அப்படின்னா, அதுதான் மக்களை வேதனைப்படுத்தின ஒன்று. அந்த சர்ப்பம் தான் மக்களை வேதனைப்படுத்தின ஒன்று. இப்போது அந்த சர்ப்பம் எங்கே இருக்கிறது? எங்க இருக்குது சொல்லுங்க சத்தமா? சிலுவையில் இருக்குது. சிலுவையில் இருக்குது. அந்த சர்ப்பம் தான் பாவத்துக்கு அடையாளமானது. ஏன்னா இப்போ இந்த பாவம் பாருங்க, அந்த பாவம், அந்த சர்ப்பம், அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அதுதான் நம்மை வேதனைக்குள்ளாக்குகிற ஒன்று. நம்மளை பாவம் செய்ய வச்சு நம்மளை தண்டனைக்குட்படுத்துகிறது எது சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த சர்ப்பம் அல்லது அந்த பாவம். புரியுதா? நம்முடைய கிரியை பாவம் அல்ல. புரியுதா? பாவம் என்ற ஒன்று, அதுதான் அந்த சர்ப்பத்துக்கு அடையாளமானது. அதுதான் நம்மளை என்ன செய்யுது? பாவம் செய்ய வச்சு நம்மளை கஷ்டத்துக்குள்ள ஆக்குது. இப்போ அது கல்வாரி சிலுவையில் இருக்கிறதுனால இனி அது ஒன்றும் நம்மை செய்ய. எங்க இருக்குது பாவம்? இப்போ எங்க இருக்கு? சத்தமா சொல்லுங்க. அப்ப அந்த பாவத்துக்கு அல்லது அந்த சர்ப்பத்துக்கு இனி என்னை வேதனைப்படுத்த அல்லது என்னை பாவத்திற்குள் தள்ள அதிகாரம் இல்லை. ஏன்னா இப்ப பாவம் எங்க இருக்குது? புரியுதா உங்களுக்கு? புரியாது. இன்னும் நான் டீட்டெயிலாக போகிறேன், ஏன்னா இதுதான் தோகம். பாருங்க, சரி, 1 பேதுரு 2:24 சொல்லுதுங்க. வசனத்துக்கு வாங்க.
அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசுவை பாருங்க. இந்த இயேசு நம்முடைய பாவத்துக்கான ஒரு உருவமாய் தான் இவர் தொங்குகிறார். இயேசு இப்ப இவரை நீங்க இங்க பார்க்கும்போது இவர் இயேசுவா தெரியக்கூடாது. இது யாரு? ஏன் பாவம். நான் சொல்றது புரியுதா? அப்படிதான் பைபிள் போட்டிருக்கு. ஏன் பாவத்தை இயேசு தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். அப்ப என் பாவம் இப்ப எங்க இருக்கு? இந்த பாவம் தான் என்னைய பாவம் செய்ய வச்சது, என்னை தண்டனைக்கு உட்படுத்தியது, என்னை சாபத்திற்கு உட்படுத்தியது, என்னை வியாதிக்கு உட்படுத்தியது, என்னை கடன்காரனாக்கியது, என்னை கஷ்டப்படுத்தியது எல்லாமே எதுதான்? இந்த பாவம். இதை பவுல் ரொம்ப அழகா சொல்லுவார். என்னன்னா ரோமர் 7:15 பாருங்க. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல். யாரும் நம்ம என்ன விரும்பியா பாவம் செய்கிறோம், வெறுத்து. 17 வசனம், ஆதலால் நான் அல்ல எனக்குள் பாவமே பாருங்க, எனக்குள் வாசம் பண்ணுகிற அந்த சர்ப்பம் அதுதான் இவ்வளவு நாள் என்ன செய்தது? புரியுது? அண்டர் கம்பல்ஷன். நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா செய்ய வைக்கிறது எது? புரியுதா? உங்களுக்குள்ள இருந்த இந்த பாவம் சர்ப்பம். இப்ப ஆண்டவர் அந்த சர்ப்பத்தை தூக்கி எங்க வச்சிட்டாரு? சிலுவையில் வச்சிட்டாரு. இப்ப அந்த பாவம் உங்களை மேற்கொள்ள முடியுமா? சத்தமரலையோ சொல்லுங்களா? முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இன்னைக்கு நம்ம பாவம் செய்யும்படியான நிர்பந்தத்தில் இல்லை, அந்த அடிமைத்தனத்தில் நாம் இல்லை. புரிஞ்சிருச்சா? அப்ப இப்ப பாவம் செய்யறோம்னா என்ன அர்த்தம்? கொழுப்பு, சேட்டை. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஏங்க, உலகத்தில் இருக்கிறவங்க இந்த சர்ப்பம் இருக்குது அவங்களுக்குள்ள, இந்த பாவம் அவங்களுக்குள்ள இருக்குது. அவங்களுடைய பாவம் இன்னும் சிலுவையில் என்ன செய்யலை, அதாவது அறையப்பட்டதான் அவங்க என்ன செய்யலை, இன்னும் விசுவாசிக்கலை. அல்லது ஒருவேளை நீங்க கூட இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் சிலுவையில் அறையப்பட்டதை விசுவாசிக்காம இருக்கிறீங்கன்னா, இப்ப ஆண்டவர் சொல்ல நோக்கி பார், உன் பாவம் எங்க இருக்கு? இப்ப உனக்குள்ள இல்ல. பக்கத்துல பேசுற, உனக்குள்ள பாவம் இல்லடி, நீ ஏன்டி சீரியல் பாக்குற, நீ ஏன் கெட்ட வார்த்தை பேசுற? You have no compulsion of sin. புரியுதா? நம்மளை ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார். பாருங்க, நோக்கி பாருங்க, உங்க பாவம் எங்க இருக்குது? உங்க புரியுதா உங்களுக்கு? சிலுவையில் இருக்குது. நம்ம பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஃபாதர் பாடுறார்ல, பிள்ளை நான், தேவ பிள்ளை நான், பாவி அல்ல, பாவி அல்ல, பாவம் செய்வதும் இல்ல. புரியுதா? அப்ப அந்த மாதிரியான கம்பல்ஷன் இப்ப நமக்கு கிடையாது. இதுதான் நமக்கு சிலுவையில் கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். அப்ப பாவம் செய்யும்படியான தூண்டுதல் நமக்கு வருதுன்னா நம்ம தைரியமா சொல்லலாம், நான் செய்ய மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? நீங்க அதை அறிக்கை செய்யணும். ஏன்னா பாவம் எங்க இருக்குது? சிலுவையில் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து என்னை வேதனைக்குட்படுத்த முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த பாவம் நான் செய்யலைன்னா பாவத்துக்கான தண்டனையும் எனக்கு இல்லை. கடைசியா மூணாவது ஒரு விஷயம், மரணம் இல்லை. என்ன இல்லைங்க? இப்போ இந்த என்னாம 21:6 பாருங்க. கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், அவைகள் ஜனங்களை கடித்ததினால் அநேக ஜனங்கள் செத்தார்கள். இதற்கு பரிகாரமாகத்தான் கர்த்தர் சிலுவையை நோக்கி பார்க்க சொல்றாரு. இப்ப கவனிங்க, இந்த மனுக்குலத்திற்குள் எப்படி மரணம் வந்தது? ரோமர் 5:12 ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல. கவனிங்க, அந்த ஒரு மனுஷன் யாரு? ஆதாம். அவன் பாவம் செஞ்ச உடனே என்ன வந்துச்சான்? மரணம். இந்த மரணம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆதாம் ஜீவனின் சாயல்ல இருந்தான். என்ன சாயல்ல இருந்தான்? ஜீவனின் சாயல்ல இருந்தப்ப அவனுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? வியாதியோ வேதனையோ கிடையாது, கவலையோ பயமோ கிடையாது, கஷ்டமோ கண்ணீரோ கிடையாது, ஏக்கமோ ஏமாற்றமோ கிடையாது, வறுமையோ தரித்திரமோ கிடையாது,
பயமோ சந்தேகமோ கிடையாது, கோபமோ எரிச்சலோ கிடையாது, பகையோ பொறாமையோ கிடையாது, பாவமோ சாபமோ. இதுதான் ஜீவனின் சாயல். உங்களால் புரிஞ்சுக்கிற முடியுதா? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அவ்வளவு ஒரு ஜீவனில் வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்போ என்ன வந்துருச்சு உள்ள? சொல்லுங்க சத்தமா. மரணம். பாவம் செஞ்ச உடனே என்ன உள்ள வந்துருச்சு? மரணம். ஆதியாகமம் 3:7 பார்த்தீங்கன்னா, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இதெல்லாம் இல்லை அவங்களுக்குன்னு, அதெல்லாம் இருக்குன்னு ஆயிப்போச்சு. வியாதி, வறுமை, வேதனை, கவலை, பயம், கஷ்டம், கண்ணீர், ஏக்கம், ஏமாற்றம், வறுமை, அப்புறம் பயம், சந்தேகம், கோபம், எரிச்சல், பகை, பொறாமை, பாவம், சாபம் எல்லாமே. அப்போ ஏற்கனவே ஆதாம் ஜீவனின் சாயல்ல இருந்தான். அப்போ எல்லாமே ஆசீர்வாதம். இப்போ மரணத்தின் சாயலுக்குள்ள வந்தான், எல்லாமே சாபம். பார்த்தீங்களா? இப்போ இந்த மரணத்துக்கு காரணமான அந்த பாவம் இருக்குல்ல, அந்த கொள்ளிவாய் சர்ப்பம், அதை தூக்கி ஆண்டவர் எங்கே மாட்டி விட்டாரு? சிலுவையில் மாட்டி விட்டாரு. இப்போ எனக்கு இதனுடைய சேதம் உண்டா? பாருங்க, என்னுடைய மரணத்தின் சாயலை தூக்கி அங்கே அடிச்சிட்டாருன்னா இப்போ எனக்குள்ள என்ன வந்திருக்கும்? ஜீவன். புரியுதா? அதனால தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே அவன் எப்படி மாறி விடுகிறான்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாருங்க, இப்ப அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இனி இந்த பாம்பு என்ன செய்யாது? கடிக்காது. ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இப்படி ஒரு சர்ப்பத்தை செஞ்சு தொங்க விடுன்னு சொன்னாரே தவிர, அங்க ஊறிக்கிட்டு இருந்த பாம்பெல்லாம் எடுத்து கொன்னாருன்னு பைபிள்ல போட்டிருக்கா? அது அங்கங்க என்ன செய்யுது? அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு தைரியம் என்ன தெரியுமா? இனி எது என்னைய கடிச்சாலும் நோக்கி பார்ப்பதினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. அது பாட்டு கடிக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், உலகத்தில் உங்களுக்கு சளி பிடிக்கும், ஆமா, உலகத்தில் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள்லாம் உண்டு. ஆனால் நீங்க இப்ப மரணத்தின் சாயல்ல இல்ல, எந்த சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆகவே எதுவும் நிரந்தரமானது அல்ல. நோக்கி பார்த்தா நமக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அப்ப இன்னைக்கு நமக்கு அந்த ஆசீர்வாதம் தான் ரொம்ப பிரதானமாய் தேவைப்படுகிறது. என்ன, இதை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒன்று என்ன செய்யணும்னா, நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்கணும்? இப்போ நான் நோக்கி பார்க்கும்போது என்ன விசுவாசிக்கணும்? இனி இந்த சர்ப்பம் என்னை சேதப்படுத்த முடியாது. அதனால தான் மார்க் 16:18 இயேசு சொன்னார், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. உங்க வீட்டுக்கு முன்னாடி ஏத்த வீட்டுக்காரம்மா மந்திரிச்சு விட்ட எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டாலும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான உங்களை ஒன்றும் சேதப்படுத்த. ஏன்னா நம்ம எதை நோக்கி பார்க்கிறோம்? அந்த சிலுவையில் என்னை சேதப்படுத்துகிற கொள்ளிவாய் சர்ப்பம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அறையப்பட்டிருக்கிறது. என்னை சேதப்படுத்த இப்ப இந்த உலகத்தில் எந்த அதிகாரமும் இல்லை. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அதுதான் ஜீவனின் சாயல்ல இருக்கிற என்னுடைய ஆசீர்வாதம். அதனால நீங்க என்ன செய்யணும்? இப்ப விசுவாசிக்கணும். எப்படி? இப்ப ஜூஸ் கொடுப்போம் பாருங்க, எல்லாருடைய வாயிலிருந்து ஒரு அறிக்கை வரும், குடிக்காத, சளி பிடிக்கும், உன் வார்த்தையின்படியே உனக்கு ஆள் கடவுது. இது நான் சொல்றது இல்லை, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. சளி பிடிக்கிறதும் பிடிக்காததும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நீதிமொழிகள் 18:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சளி பிடிக்கிறது எதனாலே? சூஸ் குடிக்கிறதுனால அல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற சூசினாலே. என்னங்க கவனிங்க, நல்லா விளங்கிக்கோங்க. நீங்க பயத்தையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுசும் அந்த கட்டிலே இருக்க வேண்டியதான். உங்க வாயில என்ன வரணும்? ஜீவன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அடுத்து என்ன வசனம் வரும்? அடுத்து, அதில் பிரியப்படுகிறவர்கள். எதில் பிரியப்படுறீங்களோ புசிப்பீங்க. எதில் பிரியப்படுறீங்க நீங்க? அப்படின்னா எதை பேசணும்? புரியுதா? உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் எதை பேசுங்க?
ஆமாங்க, நேற்று கூட ஒரு அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துச்சிங்க. பிள்ளைகள் தூங்கின உடனே டீப் ஸ்லீப்புக்கு போயிடும். படுத்தோடனே அதுக்கு என்ன டீப் ஸ்லீப் போயிடும், டீப் போய் காது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, நீ ஆரோக்கியமானவன், நீ அறிவானவன், நீ அழகானவன், இப்படி சொல்லணுமா. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, முழிச்சிருக்கும் போது சொல்லுவோம், அவன் உச்சாணியில் போய் உட்காந்துக்கிடுவான். ஆமாம், இப்போ விசுவாசம் நமக்கு தான் வேணும், பிள்ளைக்கு தேவையில்லை. புரியுதா நான் சொல்கிறது? பிள்ளை வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு விசுவாசம் வேணும். பிள்ளையை வளர்க்குறக்கு யாருக்கு விசுவாசம் வேணும்? பாருங்கள், அந்த மோசேயின் தாய் எவ்வளவு விசுவாசம் இருந்தால் 3 மாதம் ஒழிச்சு வச்சுருந்துருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோசிச்சு பார்க்குறீங்களா இல்லையா? பக்கத்து வீட்டுக்கார் என்ன சொல்லியிருப்பா, ஏடி உன் பிள்ளைய கொன்றுவாங்க. இவன் என்ன சொல்லிப்பா, உன் வாயை மூடிட்டு போ, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், என் பிள்ளைய அழிக்கும்படி ஒரு ஆயுதமும் இதுவரைக்கும் உருவாக்கப்படலை, என் பிள்ளைய கொல்றதுக்கு இன்னும் இந்த எகிப்தில் ஒரு பட்டயம் கூட செய்யலடி, என் பிள்ளைய சேதப்படுத்துறதுக்குன்னு இந்த உலகத்தில் எந்த ஆயுதமும் கிடையாது. சொல்றீங்களா இல்லையா? விசுவாசித்தால் பாருங்க பாருங்க, நோக்கி பார், விசுவாசி. உன்னைய தீமைக்கு உட்படுத்துகிற அந்த வியாதி அங்கே இருக்குது, சிலுவையில் இருக்கு. உன் பிள்ளைய வேதனைப்படுத்துகிற அந்த எல்லாமே எங்கே இருக்குது? சிலுவையில் இருக்குது. நம்புறீங்களா நம்பலையா? நம்புறீங்களா நம்பலையா? நீங்கள் இதை தாங்க நான் சொல்கிறேன், இதை வந்து பெரிய சத்தியங்க. நீங்கள் இதை நம்பி செஞ்சு பாருங்கள், உங்கள் வியாதி நீங்கள், உங்கள் தரித்திரம் நீங்கள். ஏன்னா நீங்கள் எந்த சாயலுக்கு வந்துட்டீங்க இப்போ? ஆமாம், உயிர்த்தெழுதலின் சாயலில் இருக்கேன், ஜீவனின் சாயலில் இருக்கேன், மரணத்தின் சாயலில் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த தேவை என்ன சொல்லுங்க? விசுவாசம். புரியுதா? ரெண்டாவது, நோக்கி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. மற்ற 8:2 குஷ்டரோகி ஒருத்தன் வந்து என்ன ஜெபம் பண்ண பாருங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஸோ முதல்ல விசுவாசிங்க. அதை மீறி ஏதாவது வருதா, அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க? சத்தமா சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நோக்கி பார்த்தா நீங்கள் பிழைப்பீர்கள். ஜெபத்துக்கு மிஞ்சின வல்லமை இந்த உலகத்தில் எதுக்குமே கிடையாதுங்க. ஜெபந்தான் ஜெயம். 2 குறிப்பு தான். ஆமாம். ஸோ அந்த நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், இனி மரணம் இல்லை. நம்ம எந்த சாயலில் இருக்கிறோம்? இப்போ ஜீவனின் சாயலில் இருக்கிறோம். இயேசு அந்த மரணத்தை எங்கே அடிச்சிட்டாரு? கொல்லிவாய் சர்ப்பத்தை எங்கே அடிச்சிட்டாரு? அப்போ இங்கே கீழே ஓடிக்கிட்டு இருக்கிற கொல்லிவாய் சர்ப்பத்தை பற்றி எனக்கு கவலை, கடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அதை நோக்கி பார்த்து நான் என்ன செஞ்சுக்கிடுவேன்? பிழைச்சிக்கிடுவேன். ஜீவனின் சாயலில் இருக்கிறேன். பக்கத்தில் பசங்க, நான் ஜீவனின் சாயலில் இருக்கிறேன், என் குடும்பம் ஜீவனின் சாயலில் இருக்குது, என் சபை ஜீவனின் சாயலில் இருக்குது, என் பிள்ளைகள் ஜீவனின் சாயலில் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. புரியுதா? அதனால் நான் ஜீவனை தான் நான் என்ன செய்வேன்? பேசுவேன். அதுக்கு மீறி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஆப்ஷன் பி என்னது? ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு. நிச்சயம் கர்த்தர் என்ன செய்வார்? விடுவிப்பார். அவன் எவ்வளோ ஹம்பிளாக கேட்கணும் பாருங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. ஆண்டவர் சித்தம் இல்லடா போடா அப்படின்னாரா? எனக்கு சித்தம் உண்டு. ஏன்னா நீ விசுவாசிட்ட, நீ உயிர்த்தெழுதலின் சாயலில் இருக்க, ஜீவனின் சாயலில் இருக்கன்னு என்ன செஞ்சிட்ட? நீ விசுவாசிட்டில, நிச்சயம் உனக்கு நான் என்ன செய்வேன்? விடுதலை தருவேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நமக்கெல்லாம் ஆயுசு கெட்டி, நமக்கெல்லாம் ஆயுசு கெட்டி, நமக்கெல்லாம் ஆயுசு கெட்டி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அடுத்த வருஷம் கானான் தேசத்துக்கு போகிறோம். அடுத்த ஒரு 10 வருஷத்தில் அந்த ஏரியாவே கலங்க போகுது. பிரம்மாண்டமாக ஊழியம் நடக்கும். அப்புறம் அங்கிட்டிருந்து துரத்தி விட்டுருவாங்க நம்மளை. ஐயா முடியலை, கொஞ்சம் நகண்டு போங்கன்னொடனே அதுக்கப்புறம் பெரிய ஹைவேல 100 ஏக்கர் இடம் வாங்குவோம். இன்னும் பிரம்மாண்டமான ஆலயத்தை என்ன செய்வோம்? ஆமாங்க. நம்புங்க 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 அப்படின்னு தானே வரும் பாட்டு. அப்புறம் இங்கிலீஷில் எப்படி வரும்? லெட்ஸ் பிலீவ் லெட்ஸ் பிலீவ். எனக்குலாம் இங்கிலீஷ் தான் வழங்கும், அதனால சொல்லுவேன். லெட்ஸ் பிலீவ். பாருங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்புங்க 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 நம்புங்க. லெட்ஸ் பிலீவ் லெட்ஸ் பிலீவ் லெட்ஸ் பிலீவ் லெட்ஸ் பிலீவ். ஆமாம், அங்கே ஒரு பிரம்மாண்டமான சிவகாசியில் இருக்கிற, ஆமாம்,
சிறுசு எல்லா குஞ்சுகளையும் அள்ளி பரலோகத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் உசுர விட மாட்டோம். அல்லேலூயா. நம்ம என்ன சாயல்ல இருக்கிறோம்? ஜீவனின் சாயல்ல இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு தீமை செய்ய வர்ற சத்துரு எங்க இருக்கிறான்? சிலுவையில் இருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம். ஸோ முடிக்க போகிறேன் நான். பிசாசு பொய்யனும் பொய்க்கு, அதனால் அப்பப்போ நம்மளை கிண்டி விடுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? அதாவது நோக்கி பார்த்தால் பிழைப்பான்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மாவே நம்ப மாட்டாங்க. இப்படி நோக்கி பாடுற பிழைப்பன்னா எவனா நம்புவானா? அந்த நாகமான் சொன்ன மாதிரி தான். என்னப்பா இதில் புங்குனா எங்கப்பா சோகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் ஆண்டவர் அதுதான் பெருசாக வச்சுருக்கிறாரு. நீ நம்பு, அவ்வளோதான், நம்பு. ஆமாம். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு கிராமத்தில் இப்படி தான் ஒரு விஷ பாம்பு ஒன்று நிறைய பேரை கடிச்சு விட்டுருச்சு. எல்லாம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிட்டியில் இருக்கிற ஒரு டாக்டருக்கு தகவல் போகுது. அவர் கண்டுபிடிச்ச ஒரு மருந்தை கொண்டு வரார். ஆமாம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை ஒரு ட்ராப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோங் கிடைக்கும். அதனால் ட்ராப் எடுத்துக்கோங்கன்னு. இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அங்கே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே போகுது, ஒரு வாக்குவாதம் போகுது. என்ன அப்படின்னா, என்னது ஒரு சொட்டா? டாக்டர் ஒரு மூடி ஊற்றி விடுங்க, டாக்டர் அந்த பாட்டிலே ஊற்றி விடுங்க. ஒரு சொட்டில் என்னையா நடக்கும் அப்படின்னு என்ன செய்யுது? ஒரு வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. ஆமாம். அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ப முடியாப்பா, நம்ம சிட்டிக்கு போயிடுவோம், அங்கே போய் ஜிஹெச்சில் போய் நம்ம என்ன செய்யலாம், ஊசி போட்டுடலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்புறம் சில பேர் அந்த இலை இருக்குது இந்த இலை இருக்குது அப்படின்னு போகிறாங்க. இப்படியே ஜனங்கள் நாலா பக்கம் என்ன செஞ்சிட்டாங்க? பிரிஞ்சு போயிட்டாங்க. கடைசியாக உயிர் விளைச்சது யார் தெரியுமா? அந்த டாக்டர் சொன்ன அந்த ஒரு சொட்டு மருந்தை விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டவர் பிழைத்தார்கள். புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்கான ரகசியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்பீர்கள்? எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால். விசுவாசத்தோடு பாடுங்க. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. எனக்கு முடித்ததால். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. முடிந்தது, நேரம் முடிந்தது.
என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். முடிந்தது, முடிந்தது, நேரம் முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. சொல்லுங்க, முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால். நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போமா. இயேசு சிலுவையில் எனக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டார். ஓ ரபாபாலா ரகரமா ரிஷபா பாபாலா ரதலா தியந்த ராகலா ரதலா தியந்த ரபா ரிகதர லப உரமரா தலரமனா. ஓ இயேசு செய்து முடித்த கிரியையிலே நாம் வாழ்கிறோம். எத்தனை பாக்கியம், எத்தனை ஸ்லாக்கியம். இயேசு செய்து முடித்த கிரியையிலே வாழ்கிறோம். எப்படி ஆண்டவர் செய்து முடித்தார்? எனக்குள்ள இருக்கிற பாவத்தை சிலுவையிலே ஆணி அடித்து விட்டார். எனக்குள்ள இருக்கிற மரணத்தை சிலுவையிலே அவர் ஆணி அடித்து முடித்து விட்டார். எத்தனை சந்தோஷப்படுறீங்க?